தமிழுக்கு அமுதென்றே அன்னத்தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறார் நம்முடைய புரட்சிப்பாளர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி இல்லாத எங்கும் காணும் என்கிறார் நம்முடைய பாட்டன் பெருமாள். அதைதான் தீட்டு அவனுக்கு சொல்லணும். ஆம் பாரதி எங்கேயும் காணும். தாயை தொலைத்தவர்கள் உலகில் எல்லாரும் அவனது தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் அந்த மொழிகளில் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தீவிர அந்த பெண்கள் இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழி தமிழ். நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழியில் முதன்மையான மொழி தமிழ். சி சந்தம் யாப்பு ஆசை தொலை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ். ஆங்கிலம் இறைமகன் இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது ஆங்கிலம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கணங்களான தொல்காப்பியம் இருக்கிறது என்றால் யாரும் தொன்மையான ஒரு மொழியின் பிள்ளைகள் நாம் என்பதை அறிந்து சொல்லும் அறிவின் அடுத்தவன் மொழி அறிவன் கல்வி என் அன்னை தமிழை அழிய கொடுக்கிறோம். அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும் என்ற கேள்வி ஏன் இடத்தில் நடந்தது? ஆங்கிலம் ஒரு மொழி, அது எப்படி அறிவாகும்? எப்படி அறிவாகும்? கேரள கவிஞர் ஆத்தூர் ரவிவர்மா சொல்றார், உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்க வாய்ப்பு பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள். அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று பதிவு செய்யும். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்யும். பைபிள் இந்து பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, திருக்குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பகவத்கீதை இந்து மக்களுக்கு ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த வேத நூல்களை, இந்த புனித நூல்களை படிப்பதில்லை. ஆனால் எந்நாட்டவருக்கும் எச்சமயத்தவருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நன்னறி உண்டென்றால் அது வள்ளுவ பெருமகனால் தந்தறிய திருக்குறளாய் என்று நம்முடைய தாத்தா தீரத்தமன் முத்தாமைய தேவர்கள் பதிவு செய்வார். அதனால்தான் இந்த குணப்போவரை என்று சொன்னார். அந்த மறைந்தவனின் பிள்ளைகளான மறந்து போகும் தமிழ். எழுச்சி வந்து தமிழ் சமூகம் எழுகிற காலம். நாம் இவர்களை பார்த்து அரசியல் செய்வார்களே. தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று இந்த ஒப்பற்ற பெருமரபன் நம்முடைய தலைவர் நேரங்களை பிரமாணமாக அவன் மொழியே இல்லை, அவன் வழியே பாதை என்ற முடிவோடு களத்தில் இருந்து அருமை பெருமக்களே, நமது முன்னோர் முருக பெருமாட்டன் வேலேந்தி களத்திலே பாய்ந்தார். அவன் பின்னான் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் வாழேந்தி களத்திலே பாய்ந்தார். அவன் பேரன் பிரபாகரன் என்ற பெருமரவன் துவக்கேந்தி களத்திலே பாய்ந்தார். அவன் பிள்ளைகள் சீமானும் அவன் உடன் பிறந்தாலும் அறிவாயுதம் ஏற்றி அரசியல் களத்திலே பாய்ந்தார். காலம்தான் நமக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கைதிகளை கையளித்தது. ஆனால் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய் தந்தை மீட்க, மொழியை பாதுகாத்த இனமெல்லாம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை அழிய கொடுத்த இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் என்கிறார்கள். நாம் வீழ்ந்து விட்டோம். அதற்காகத்தான் இந்த கூட்டம்.
மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும்?